தேவனை மேம்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலும் கூட இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தெய்வ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் நீர் என்ன வார்த்தை எனக்கு கொடுக்க போகிறீர் என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை வாசிங்க. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேமுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க, நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் 31 நாளும் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். கவனிங்க, செய்வார்னு இல்லை, செய்தார். அப்போ ஒவ்வொரு நாள் இரவும், ஒவ்வொரு நாள் முடிவிலும், அல்லது ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடித்த பின்பு நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களால் துன்புறுத்தப்படும் பொழுது தேசத்தை ஆளுவதற்கு ராஜா என்று ஒருவரும் இல்லை. நியாயாதிபதிகளுடைய நாட்கள் அது. அந்த நியாயாதிபதிகளுடைய நாட்களில் கடைசி நியாயாதிபதியாக சாமுவேலிடத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுகிறார்கள். இதோ நாங்கள் பெலிஸ்தர்களால் துன்புறுத்தப்படுகிறோம், நீங்கள் எங்களுக்காக தேவனிடத்தில் ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் முறையிட்டார்கள். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி செய்த ஒரு காரியம், ஒரு கல்லை கொண்டு வந்து அதை நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டானாம். அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்தினான். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தரே எனக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு உதவி செய்தார், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். உங்கள் உறவுகளுக்கு முன்பதாக, சபை விசுவாசிகளுக்கு முன்பதாக, உன் பந்து ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லும்படி கர்த்தர் வைக்க போகிறார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் உதவி செய்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். டெய்லி யார் நன்றி சொல்லுவா? டெய்லியும் நன்மையை பெற்றுக்கொண்டா. ஆமா. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போறாரு. நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, வேதத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய உதவி எப்படி இருக்கும் அல்லது எப்படிப்பட்டது, அது யாரை கொண்டு செய்கிறாரு அப்படின்னா, 3 பேரை தம்முடைய வேலைக்காக அவர் பயன்படுத்துகிறார். அல்லது உங்களுக்கு உதவி செய்வதற்கு 3 காரியங்களை செய்கிறார். 1, நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மொர்தெகாய் சொல்றான், இந்த காலத்திலே நீ உதவி செய்வதற்காக தான் ஆண்டவர் உன்னை என்னவா மாத்தி வச்சிருக்கிறாரு? ராணியா மாத்தி இருக்கிறார். ராஜாவுடைய மனைவியா உன்னை மாத்தினதுக்கான காரணம் என்னன்னா, யூதர்களாகிய நமக்கு இப்பொழுது ஒரு நெருக்கம் உண்டாயிருக்கிறது. இந்த நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை இந்த மேன்மைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? பாத்திரவனாய் மாத்தி இருக்கிறார். நீங்க வாசிங்க பாப்போம்.
நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறே இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்லி அனுப்புறான், இந்த காலத்துல நீ ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உன்னை முன்னாடி என்னவோ மாத்திருக்கிறாரு, ராஜாவா மாத்தினார். யோசேப்பு சொல்றாரு தன் சகோதரிடத்துல, உங்களுக்கு ஜீவ ரட்சண்யம் செய்வதற்காகத்தான் ஆண்டவர் என்ன முன்னாடியே என்ன பண்றார், எகிப்துக்கு அனுப்பினார்னு சொல்லி யாக்கோபுடைய பிள்ளைகளை பார்த்து, தன்னுடைய சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்றதை பார்க்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நமக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் சில மனிதர்களை ஆண்டவர் அவ்வப்போது எழுப்புவார். ஆமீன் சொல்லுங்க. உங்க பக்கத்துல தட்டி பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேசத்துல சில மனிதர்களை கர்த்தரே முன்கூட்டி எழுப்புவார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான். ஆமென். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் உங்க எச்ஆரை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் உங்களுக்கு நண்பர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். பாஸ்டர் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை இந்த மாதம் கர்த்தர் அவர் ஏற்படுத்துவார். ஆமென். நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் எப்பயுமே எனக்கு போட்டு கொடுக்கும் அந்த பொம்பளை, ஆனா இந்த வாட்டி என்னவோ அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. எப்பயுமே என்ன காய்மகரமா பார்த்த சவுல் மாதிரி உள்ள ஆவி என்னவோ தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி மனிதர்களை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். ஆமென். நீங்க ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் தானியேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஜபத்துக்கு பதில் வரக்கூடாதபடிக்கு அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அந்த ஜபத்துக்கு பதிலை கொண்டு வருவதற்கு கேப்ரியேல் தூதன் சொல்லுகிறார், எனக்கு மிகாவேல் தூதன் வந்து என்ன பண்ணான், உதவினான் என்று சொல்லி. அதே போல நீங்க 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தானியேலை சிங்கக்கெபியில தூக்கி போட்டாங்க. சிங்கங்களின் வாயை எது வந்து கட்டினது? தானியேல் சொல்றான், கர்த்தர் ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டார், அவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். நீங்க விசுவாசிக்கணும், இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்வதற்காக சில தூதர்களை கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவார். ஆமென். நீங்க தெருவில் நடந்து போகும் பொழுது தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். ஏங்க நீங்க யோசிங்களேன், யாருக்கெல்லாம் ரொம்ப ஆசை, பைபிள் வேதாகம காலத்தில் தூதர்களை ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள், தேவ ஜனங்கள் பார்த்தாங்க, தேவ மனிதர்கள், தேவ புத்தர்கள், பரிசுத்தவான்கள் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு தான் தெரியல. ஆனால் தேவ தூதர்கள் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக உதவி செய்யும்படி இன்றைக்கும் பல இடங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நீங்கள் சில மிஷினரிமார்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, விசேஷமாக தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய இனவன ஜந்துக்களையும் விட்டுவிட்டு பந்துக்களையும் விட்டுவிட்டு தேவனுக்காக ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு போகிற சில பரிசுத்தவான்களுக்கு தேவ தூதர்கள் பிரத்யட்சமாய் வந்து ஊழியம் செய்ததை என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் சாட்சி சொன்னதை என் காதுகள் கேட்டது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், பெனியேல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த மாதம் தூதர்களை அனுப்ப போகிறார். உனக்கு உதவி செய்வதற்கு சில தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, மூணாவது ஆண்டவர் எண்ணத்தை அனுப்புகிறார் அல்லது யாரை பயன்படுத்துறாரு நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, யோனாவை ஒரு மீன் விழுங்கினது, அவனை கரையில போய் கக்கினது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோனாவை மீன் கொண்டு போய் நினிவேவில் கக்குச்சான். தர்சிசுக்கு போனவன் யோனா, ஆனா ஆண்டவர் ஒரு மீனை பயன்படுத்துறாரு. மீன் எங்க போய் கக்குச்சு? நினிவேவில் கொண்டு போய் கக்குச்சு. ஹல்லேலூயா. சத்தமுறையில சொல்லுங்களேன். நான் யோசிக்கிறேன், நம்ம ஆள் அதுக்கப்புறம் அந்த தர்சிசு கப்பலை விட்டு இறங்கி திரும்ப போய் டிக்கெட் எடுத்து திரும்ப ஒரு கப்பலை பிடிச்சி திரும்ப நினிவேவுக்கு வரணும்னா பெரிய பெரிய ப்ராசஸ். அது ரொம்ப லேட்டாகவும் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்போசிட்டில் ரொம்ப தூரம் போயிட்டார். பட் ஆனால் ஆண்டவர் ஒரு உதவி செய்கிறார் யோனாவுக்கு. உடனே தரிசிச்சு கொண்டு போய் என்ன பண்ணுச்சு? மீன் கக்கிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வதற்காக தேவன் சில இயற்கைகளை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? காக்கா வந்து எலியாவுக்கு என்ன பண்ணிச்சான்? சாப்பாடு கொடுத்தது. கவனிங்க, யோர்தான் நதிக்கரை
இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போவதற்காக அது குவியலாய் நின்றுச்சு, தன்னுடைய தன்மையை மாத்துது. செங்கடல் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் வந்த பார்வோனுடைய சேனையை அமிழ்த்து போட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனம் யுத்தம் பண்ணல, யுத்தம் பண்ணது எது? தண்ணி சண்டை போடுது, அவர்களை எல்லாரும் அமிழ்த்து போட்டினது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு உதவி செய்வதற்காகவே இயற்கைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். உங்களுக்காக இந்த மாசம் சில இயற்கையை ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்க மழை பெய்யுன்னா பெய்யும், மழை நில்லுன்னா நிற்கும். ஆமென். ஆனால் சுயநலமா நீ துணி காய போட்டுன்றதுக்காக மழையை நிறுத்தாத. உன்ன மாதிரி சுயநலவாதி யாரும் இருக்காது. ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், வீடு கட்டுற பாஸ்டர், ஜல்லி போடுற பாஸ்டர், மண்ணுன்னா பரவாயில்ல, ஏதோ ஓகே, கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். புளியை காய வச்சிருக்கிறேன், மிளகா வத்தல் காய போட்டிருக்கிறேன், இதுக்கு மழை நின்று போயிடணும். நீ துணி எடுக்க மறந்துட்டு நீ எங்கன்னா போயிட்டு ஐயோ மழை பெய்யுது ஆண்டவரே மழையை நிறுத்தும், இதுக்கெல்லாம் மழை நிறுத்தப்படாது. நீங்கள் புழல் ஏரிக்கு போனீங்கன்னா தண்ணி காஞ்சி போச்சு, சம்பளமார்க்க ஏரியில் தண்ணி காஞ்சி போச்சான், எல்லா ஏரியிலையும் தண்ணி காஞ்சி போச்சு. மழை வேணும். அல்லேலூயா. சத்தமாக வேலையில் சொல்லுங்க, மழை நல்லா பெய்யணும். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கிடச்சிது. ஆனால் மன்னா எதில் வந்ததுன்னா பனி கொண்டு வந்து விட்டுச்சான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சாப்பாடு எது கொடுக்குது பாருங்க, பனி பெய்தது. பனி பெய்து அது நீங்கின பின்பு அவர்களுக்கு மன்னா என்ன பண்ணுச்சு, அங்கே கிடச்சிது. அப்போ வானத்திலேருந்து அந்த மன்னாவை கொண்டு வந்ததை, டிராவல் பண்ணி கொண்டு வந்தது எதுதான் கொண்டு வருது, பனி கொண்டு வருதுன்னு பார்க்குறோம். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக இயற்கையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். உன் வேலைக்காக கர்த்தர் இயற்கை பயன்படுத்துவார், உன் குடும்பத்திற்காக இயற்கை கர்த்தர் பயன்படுத்துவார். சில காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்யறதுக்காக இயற்கை உனக்கு பாசிட்டிவா பயன்படுத்துவார். சிலதை உன்னை விட்டு தடுக்கிறதுக்காக அதை நெகட்டிவா பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய உதவி எப்படிப்பட்டது? நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு 3 காரியத்தை சொன்னார். தேவனுடைய உதவி எப்படிப்பட்டது வாசிப்பீங்கன்னு சொன்னா, முதலாவது தேவனுடைய உதவி, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் வாசிங்க பாப்போம் கொஞ்சம் வேகமா. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கவனிங்க, என் வேலை இன்னும் ஏன் அப்படி சொன்னார்னா, திராட்சரசம் குறைவுபடும் பொழுதே பயம் வந்துருச்சு மரியாளுக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருந்தார் பாருங்க, ஒரு டைம் வச்சிருந்தார். எப்போ குறைவு படுற போது இல்லை, எப்போ அடுத்த வேலைக்கு இல்லைன்னு நிலை வருதோ, ஒரு ஏற்ற நேரத்தில் தேவன் உதவி செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பா. ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, இந்த மாதம் உதவி எப்படி இருக்கும், தேவனுடைய உதவி எப்படிப்பட்டதுன்னா, ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற தேவன். அங்க சொல்றாரு மரியாதை பார்த்து, என் வேலை இன்னும் டைம் வரல. சில நேரங்களில் மரியாதை மாதிரி சில பேர் பதட்டப்பட்டு இருக்கிறீங்க, அப்படியே பதட்டம், ஐயோ பாஸ்டர். நான் சொல்றேன், அவர் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமு உன்னை பட்டி போட்டு சாகடிக்கிற டைமா இருக்காது, அல்லது உன்னுடைய திராட்சரசம் குறைவுபட்டு 4 பேர் வந்து கேள்வி கேட்கிற டைமா இருக்காது. திராட்சரசம் இல்லை என்று சொல்லி ஒருவன் காதுக்கு போய் விழுவதற்குள்ளாகவே ஆண்டவர் அங்கே திராட்சரசத்தை கர்த்தர் கொடுத்து, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம் ருசி உள்ளது என்று சொல்லும்படி அந்த குடும்பத்தை வாழ்த்தும்படி கர்த்தர் வைத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர். யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு சாரிய பார்த்து அந்த அம்மா, அந்த விதவை, ஒரு பிடி மாவையும் கொஞ்ச கலசத்தில் அந்த கொஞ்சம் எண்ணெயும் எடுக்கிற அந்த தருணம் ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்தார்னு பார்க்கிறோம். உதவி செய்வதற்கு எலியாவை அனுப்பிட்டார் பாருங்க. அந்த ஒரு பிடி அவருக்கு தெரியும் டைம். நான் நினைக்கிறேன் அந்த சாரிபத் அம்மா அந்த மாவு பானையில் கொஞ்சம் கால் படி இருக்கும் போதே பயம் வந்திருக்கும் போல. ஐயோ கால் படி தான் இருக்குதே, அரைப்படி தான் இருக்குதே, கொஞ்சம் தான் இருக்குதே. அந்த கடைசி ஒரு பிடி மாவு எடுக்கும் போது அந்த அம்மா நம்பிக்கையே போச்சு, நம்ம செத்து போயிடலாம் டிசைட் பண்ணிடுச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு டைம் வச்சுட்டே இருக்கிறாரு.
கால் படி இருக்கும் போது இல்லை, அரைப்படி இருக்கும் போது இல்லை, முக்கால் படி இருக்கும் போது இல்லை, ஒரு பிடி மாவு அதுலேருந்து எடுக்க போகும்போது ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு. நான் யோசிக்கிறேன், கவனிங்க, அந்த ஒரு பிடி மாவு எடுக்கும் போது ஆண்டவர் ஜூபூம்பான்னு கொண்டு போய் எலியா கொண்டு நிற்க வைக்கல. கேரி தாச்சங்கரையிலிருந்து அவர் அந்த ஆண்டவருடைய டைமிங், நான் சொல்கிறதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. இங்கே அந்த அம்மா ஒரு பிடி மாவு வரணும்னா அப்போ அவன் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி ஆண்டவர் எலியாவை சாரி பார்த்து அந்த கேரி தாச்சங்கரையிலேருந்து டிராவல் பண்ணி எழுப்பணும். அவன் வந்து சேர்ற டைமும் இந்த ஒரு பிடி மாவு எடுக்கிற நேரமும் சரியான நேரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய நேரத்தை நீங்களும் நானும் கால்குலேட் பண்ணவே முடியாது. அது அனாதி ஞானம் உள்ளது. அவர் ஏற்ற காலத்தில் உனக்கு சரியான உதவி செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு மோரியா தேசத்தில் உள்ள மலை ஒன்றுக்கு அவன் கடந்து போனான். பலிபீடத்தை கட்டினான். ஈசாக்கை பலி செலுத்த பட்டயத்தை ஓங்கும் பொழுது தேவ தூதன் கூப்பிடுறாரு, இதோ பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கப்பட்டு கிடந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதை கொண்டு வந்து கர்த்தருக்கென்றவன் பலி செலுத்தினான். கவனிங்க, டைமிங்கை பாருங்க, டைமிங்கை பாருங்க. அதே இடத்துல தான் ஆபிரகாம் சுத்திட்டு இருந்தான். ஆனால் ஆபிரகாம் கண்ணுக்கு என்ன படலைங்க, ஆட்டுக்குட்டி கண்ணுக்கு தென்படலை. ஆண்டவரை பலி செலுத்துவதற்கு ஈசாக்க கத்தி ஓங்கும் போது டைமிங்கில் கூப்பிடுறாரு, டேய் பிள்ளை என்ன பண்ணுறாத, கத்தியை போட்டுறாரு. இப்போ அவனுக்கு பலிப்பொருள் வேணும். என்ன பண்றது? வசனம் சொல்லுது, கண்களை ஏறெடுத்த பொழுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடி புதரில் என்ன இருக்குதுங்க, ஆண்டவர் முன்கூட்டியே கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் அந்த டைமிங்கில் எல்லாத்தையும் வச்சாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா உரையில சொல்லுங்களேன். ஆமாம், கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவன். உங்கள் பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில் அவர் உதவி செய்வார். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவரோட டைமிங்கை நம்ம சொல்லவே முடியாது. சரியான நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தோம்னா அந்த ஆண்டவர் செஞ்ச அந்த டைமிங் இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியை செய்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நல்லா ப்ராஃபஸியாக சொல்லுங்கள், இந்த மாதம் ஏற்ற காலத்தில் உனக்கு உதவி செய்வார். பயப்படாத, உன் முகத்தை கொஞ்சம் மாற்று, அப்படியே துக்கமாக இருக்காத, அப்படியே இறுகணும் மூஞ்சா வைக்காத, கொஞ்சம் ஃப்ரீயாரு, கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுங்களா? அவருக்கு பேர் என்னன்னா சகாயர். நான் எனக்கு உட்காந்து யோசிச்சிருந்தேன், என்னடா இது உதவி செய்கிறவர், சகாயர், அப்புறம் ஒத்தாசை பண்ணுகிறவர், இந்த மூணுக்குமே 3 அர்த்தம் இருக்குது. சகாயர்னா என்னன்னா, இக்கட்டான நேரத்தில் தேவையுள்ள நேரத்தில் வந்து உதவி பண்ணுறதுக்கு பேர் தான் சகாயமா. சரியான நேரத்தில் இந்த டைமிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுங்க, சகாயம். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமே. சகாயரே அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்னா, டைமிங்கில் உதவி செய்கிறவர்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒன்று உண்டு. என்ன உண்டுங்க? ஒத்தாசை. அப்படி தானே? நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஓகே, இந்த ஒத்தாசைனா என்னன்னா, ஒருவனுக்காக சிங்கிள் மேன். கவனிங்க, ஒரு குரூப்புக்கு இல்லையா, ஒரு சிங்கிள் மேன், ஒரு தனிநபருக்காக கூட வந்து ஒத்தாசை பண்றது, அதுக்கு பேர் தான் ஒத்தாசை. ஒரு தனி மனிதன், இப்போ என்னால் இதை தூக்க முடியலங்க, அப்போ நீங்கள் வந்து உங்கள் கை கொடுத்தா எனக்கு ஒரு தனி மனிதனுக்கு உதவி செய்யறதுக்கு பேர் தான் என்னதுங்க, ஒத்தாசை. எனக்கு இந்த சங்கீதத்துடைய அந்த வசனம் என்னை மெய்சிலுக்கு வந்துச்சு. 2 வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணுமா? எங்க நான் யோசிக்கிறேன், என் ஒருத்தனுக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன்
என் ஒருத்தனுக்கு வந்து என் கூட என்ன பண்ண போறாராம்? அவர் ஒத்தாசை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்துடைய ஆழம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், உண்டாக்கின அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரப்போகுது? அவர் எனக்கு ஒத்தாசையா இருக்க போறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறவர் யாருன்றதை நீங்க விளங்கி கொள்ளணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வத்தையும் ஆளி செய்கிறவர், அந்த மகிமையுள்ள தேவன் நமக்கு அவர் ஒத்தாசை அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு வெளிப்பாடு, ஏதோ ஒரு ஒத்தாசைக்காக அவன் எதிர்பார்க்கிறான். தேவனிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வேணும் ஆண்டவரே. எந்த விஷயத்துல, எந்த காரியத்துல, ஏதோ ஒரு காரியத்துக்காக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவன் எதை எதிர்பார்த்தானோ, அவன் எதிர்பார்க்கிற ஒத்தாசை, ஒரு உதவியை ஆண்டவர் அன்றைக்கு அவனுக்கு செய்ததை போல இந்த ஆகஸ்ட் மாதம் நீ எதிர்பார்க்கிற உதவி கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ஆமென். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எதிர்பார்க்கிற உதவி உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, வாசிங்க பாப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது உமக்கு ரொம்ப லேசான காரியம். ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அவனுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தார் கிட்டத்தட்ட 10,300,000. ஏசே அந்த ஆசா கிட்ட இருந்த யுத்த வீரர்கள் 5,80,000. ஆப்போசிட்ல வந்தவங்க 10,300,000. 10 லட்சம் காலாட்கள், 300 ரத குதிரைகள். ஆனா ஆசா கிட்ட இருந்தது வெறும் 5,80,000. பாதிதான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுற, ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உங்களுக்கு லேசு. நீ யாருக்கு உதவி செய்ய போறீங்களோ நீங்க உதவி செய்வீங்க. இப்ப நான் கூப்பிடுற, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். 10 லட்சம் காலாட்களையும் வெறும் 5 லட்சம் காலாட்களை வைத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஆசா தலைமையில அவர்கள் முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உன் எதிர்பார்க்கிற காரியத்தில் உனக்கு கர்த்தர் உதவி செய்ய போறார். அந்த யுத்த காலத்தில் கேட்கிறான், எனக்கு இந்த யுத்தத்தில் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒத்தாசையா இருங்க. கவனிங்க, வேதத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து தன் மகளுக்காக அவள் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டாள். வாசிங்களேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை பணிந்து கொண்டாள். இந்த கானானிய ஸ்திரீ என்ன உதவி? தன்னுடைய மகள் கொடிய வியாதி படுக்கையில் இருந்தான். தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டார். இயேசு சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு போ, ஹெல்ப் பண்ணுங்க, ஒத்தாசையா இருங்கப்பான்னு கேட்ட மாத்திரத்துல அவள் எதிர்பார்த்த உதவியை ஆண்டவர் அங்கே அவனுக்கு செய்தார். ஆமென். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா. அப்ப யோசிப்பாருங்க, இக்கட்டில ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாதுங்க? உதவி செய்ய முடியாது. அப்போ மனுஷனை நமக்கு உதவிக்கு அனுப்புகிற தேவன் தான். ஆனா சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகளில மனிதர்களால் உதவி செய்ய இயலாது. மனிதர்களால் சில உதவிகளை செய்ய முடியாது. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், பாஸ்டர், இந்த பிரச்சனைக்கு யாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பாஸ்டர். யார் ஹெல்ப் பண்ணாலும் இந்த பிரச்சனை விட்டு என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில கடவுளை தவிர வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது சொல்ற பிள்ளைங்களாம் உண்டு. அப்படிங்க, இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா. நீ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்,
சங்கீதம் 108:12 திரும்ப அதே வசனம் வருது, வாசிங்களேன். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. அப்போ மனுஷனுடைய உதவி செய்ய முடியாத சூழ்நிலை உண்டு. சங்கீதம் 72:12 வாசிச்சீங்கன்னு சொன்னா, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கவனிங்க, உதவியற்ற சிறுமையானவன் அப்படின்னா உதவி செய்ய முடியாத சில சிறுமையான பிள்ளைகள் உண்டு. மனுஷனால உதவி செய்ய முடியாது, யாராலையும் உதவி செய்ய முடியாத சிறுமையானவர்கள் உண்டு. ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, சில சூழ்நிலைகள்ல எந்த உதவி யாராலையும் செய்ய முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சூழ்நிலை எதுவானாலும், எந்த மனிதனும் உன் சூழ்நிலையிலிருந்து உனக்கு உதவி செய்ய இயலாமல் போகலாம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அண்ட சராசரங்களை படைத்த என் தேவாதி தேவனுக்கு அவருடைய பார்வைக்கு சூழ்நிலை என்று ஒன்றுமில்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. மனிதர்கள் கைவிடக்கூடிய சூழ்நிலைகள், உதவியற்ற சூழ்நிலைகள், நடக்க முடியாது. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, எப்பா உன் கதை முடிஞ்சு, நீ மரிக்க போற, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து, ஃபைல்ல சீக்கிரமா உயில் எழுது, யாருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணு, நீ சாவடா போறடா. கவனிங்க, அந்த சூழ்நிலையில வேற ஒருத்தரை ஹெல்ப் பண்ண முடியாது. வேத பண்டிதர் சொல்றாங்க, எசேக்கியாவுக்கு வந்த வியாதி போன் கேன்சரா. போன் கேன்சர் வந்துருச்சான், அவன் மரித்து கொண்டே இருந்தானா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, நீ சாக போற, முடிஞ்சு. சுவர்புறமா திரும்புறான், ஆண்டவரே நான் மருத்துவரா அல்ல, நான் எந்த மனுஷனையும் அல்ல, நான் உம்மை பார்க்கிறேன். ஆ கர்த்தாவே, உமக்கு உண்பதாக நான் மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரணும் என்று கேட்டான். உதவி செய்கிற தேவன் ஏசாயாவை பார்த்து திரும்ப சொல்றாரு, போய் என் மகனை பார்த்து சொல்லு, 15 வருஷம் அவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துட்டேன். கவனிங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உதவியற்ற சூழ்நிலை உண்டு, உதவி செய்ய முடியாத நிலை உண்டு. ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் உதவி செய்வதற்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை தெரிந்தெடுத்தவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை ரட்சித்தவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை மீட்டெடுத்தவர் உனக்கு உதவி செய்வார். உன்னை நற்சாற்றில் விடுகிற தேவன் அல்லவர், உன்னை கரம் பிடித்தவர் கைவிடுகிற தேவன் அல்லவர். நம்முடைய ஆண்டவர், அவர் நமக்கு உதவி செய்வார். 3 காரியம் நான் சொன்னேன். ஆண்டவருடைய உதவி எப்படிப்பட்டது? ஏற்ற நேரத்தில் இருக்கும். 2வது, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் உதவி செய்வார். 3வது, அவர் எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்வார். ஆமென். உங்க பக்கத்துல நல்ல கையை நெருக்கமா பிடிச்சு சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார், நீங்கள் எதிர்பார்க்கிற உதவி செய்வார், எந்த சூழ்நிலையிலும் அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டமா எனக்கு கோடிட்டு காண்பித்தார், இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி. அங்கே சாமுவேல் சொன்னதை போல நீங்களும் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் சொல்ல போகிறீர்கள், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற எழுந்து நின்று ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க உதவியற்றவர்களா இருக்கலாம். சில சூழ்நிலையில மனிதர்களுடைய உதவி விருதாவா இருக்கலாம். யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது பாஸ்டர் இந்த காரியத்தில். சில சூழ்நிலைகள் நமக்கு அப்படி வரும், சில நேரங்கள் நமக்கு அப்படி நிற்கும். தேவஜனமே, கர்த்தர் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் உனக்கு உதவி செய்வார். யோசிச்சு பாருங்களேன், அக்கினி சுவாலையிலே தூக்கி போடப்பட்ட பின்பு எந்த மனிதனால் உதவி செய்ய முடியும்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி அந்த குண்டத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யாரால ஹெல்ப் பண்ண முடியும்? அன்னைக்கு தானியேலை சிங்கக்கெபில போடுறதுக்கு முன்னாடி எப்படியோ ஹெல்ப் பண்ண நினைக்கிறான் ராஜா, முடியல. மனுஷனுடைய உதவி விருதா. சிங்கக்கெபில தூக்கி போட்டாச்சு, யாரால ஹெல்ப் பண்ண முடியும்? அவன் சொல்லிட்டு போனான் அந்த ராஜா ஒரு வார்த்தை, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார்.
இந்த வார்த்தையெல்லாம் நீங்க ரேமாவா எடுத்துக்கணும், தீர்க்க தரிசனமா எடுத்துக்கணும். நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ராஜா சொல்லிட்டு போறான், என்னால உதவி உனக்கு செய்ய முடியல, நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், முடியல, ஆனா உனக்கு கர்த்தர் உதவியா இருப்பான்னு சொல்லிட்டு போனான். மறுநாள் காலையில துயர சத்தத்தோடு வந்து கேட்கிறான், தானியேலே நீ உயிரோட தான் இருக்கிறியா? தானியேல் சொன்னா, என் ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்புனாரு, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டா. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உதவியற்ற சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு 4வது நபராய் என் கர்த்தர் அங்கே உதவினா. இந்த ராத்திரி வேளையிலும் கூட தேவ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை எதுவானாலும் உதவி செய்கிறவர் ஒருவர் உண்டு. நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் உனக்கு உதவி செய்வார். ஓ, ஏற்ற நேரத்தில் அவர் உனக்கு உதவி செய்வார். உங்க கரங்களை உயர்த்தி நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க பாப்பா. நீங்க அறிக்கை பண்ணுங்களேன், வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர். உங்க உதவி ஏற்ற நேரத்தில் இருக்கும். உங்க உதவி நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் இருக்கும். உங்க உதவி எந்த சூழ்நிலையிலும் இருக்கும்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். தகப்பனே, ஒருவேளை 7 மாசம் எங்களுக்கு உதவி கிடைச்சிரும், இவங்க எனக்கு உதவி பண்ணிடுவாங்க, இவங்க சொல்லி இருக்கிறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி எந்த மனுஷனை ஒருவேளை நாங்க நோக்கி பார்த்திருக்கலாம். கடந்த மாதங்கள், கடந்த ஆண்டுகள், கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள் என்று சொல்லி தேவனே, இந்த ராத்திரி வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மனிதர்களால் உதவி செய்யக்கூடாத சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட தருணத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். நீ சொன்ன வார்த்தையின்படியே இந்த வாக்குத்தத்த ஆராதனையில பங்கெடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, யூடியூபின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் என் ஆண்டவர் நீர் உதவி செய்கிற தேவனாய், நீர் ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய், நீ சகாயம் செய்கிற கர்த்தராய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. விசேஷமா இந்த மாலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு தங்கள் நேரங்களை ஒதுக்கி உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய ஒத்தாசை செய்கிற பர்வதத்துக்கு நேராக எங்க கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வருவதாக, ஒத்தாசை வருவதாக, ஒத்தாசை வருவதாக. இவர்கள் எதிர்பார்க்கிற விஷயத்தில் கர்த்தர் நீர் சகாயம் செய்வீராக. இவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் கர்த்தர் நீர் சகாயம் செய்வீராக. ஏற்ற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை நீங்க பலிக்க பண்ணுங்கப்பா. எங்க பெனியல் குடும்பத்தின் நடுவே சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தும். இந்த மாலை ஆராதனையில ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகள் அன்றோடு ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.